உங்களுக்கெல்லாம் பொறாம, அவர் திரிஷா கூட கோவா போறது உங்களுக்கெல்லாம் பொறாம. அதை எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியுமா? தாவேகாவுடைய தம்பிகள்லாம் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய தலைவருங்க. ஒரு பெரிய சித்தாந்தத்தை வந்து உருவாக்குறதுக்கு அவர் வந்து போறாரு. அதனால அவருடைய பயணத்துல வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் யாரும் நிகழ்த்தாத அதிசயத்தை அவர் நிகழ்த்த போறாரு. என்ன அதிசயம் நிகழ்த்த போறாருன்றீங்க? திரிஷாவை தலைவராக்க போறாருங்க. அடுத்து தேர்தல் முடிஞ்ச திரிஷா தலைவியாக போகுது. அதுக்கான டிஸ்கஷனுக்கு கோவா போயிருக்காரு. தாவேகாங்கிறது அரசியல்ல செல்லா காசா மாறினவர்களுடைய அகதி முகாமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுல ஒரு தலைமை அகதியாக நான் செங்கோட்டையனை பார்க்கிறேன். அவர் தலைமையில ஒரு பயங்கரமான வலிமையான கூட்டணிலாம் வரப்போகுது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. டிடிவி தினகரன் நிலைமையும் ஏறத்தாழ அதே தான். அரசியல்ல அவரும் ஒரு அகதியாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம வந்து அரசியல்ல புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு, மறுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது மாதிரி தான். முதியோர் இல்ல மாதிரி ஆயிடுச்சோ. இல்ல இவ்வளோ கேமராக்கள் போடணும், இவ்வளோ ட்ரோன்கள் போடணும், அதெல்லாம் வந்து நீங்க போலீஸ்ட்ட சமர்ப்பிக்கணும். இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறாங்கல்ல. அதாங்க நீங்க நார்மலா வந்து ஒரு ஒரு அப்நார்மல் கேஸ் நான் தான் சொன்னேன்ல, மொட்டை மாடியில ஒருத்தன் வந்து திடீர்னு 2 நாள் பதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிறவங்கள நீங்க அதுல மருத்துவ குழுக்களை எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய டாக்டர், இவ்வளோ நர்ஸ், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம், ஃபயர் சர்வீஸ் ரெடி பண்ணியிருக்கோம், டாக்டர்ஸ அதுல போட்டுருக்கோம். ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிருக்கு. மனநல காப்பகத்துல இருந்து ஆளை பிடிச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. விஜய் மட்டும் பிடிச்சி கொடுக்குறாரு. இப்ப அங்கே செங்கோட்டையன் வந்து என்ன செங்கோட்டையன் என்ன உங்களுக்கு வந்து இதா தெரியுதா? உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா? அங்கே எவனாவது கரண்ட் கம்பி மேல ஏறிட்டான், எங்கேயாவது வந்து மேல மேற்கூரையில இருந்து ஒருத்தன் குதிச்சிட்டான், ஆஸ்பத்திரி மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், மொட்டை மாடியில இருந்து ஒருத்தன் குதிக்கிறான் அப்படின்னா அந்த சண்டை காட்சிக்கெல்லாம் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? உள்கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டோன்றாரு உள் செங்கோட்டையன். கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டாங்க. மின் வேலி மட்டும் தான் அமைக்கல. கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணல. அதுக்கு அரசு அனுமதி கிடையாது. இது இருந்துச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு சாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். 42 பேர் செத்தது மாதிரி அடுத்த மரணத்திற்கு அதாவது யமனுக்கு வந்து எரும மாடு வாகனங்கிறது வந்து புராண இதிகாச நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு நவீன யமனுடைய வாகனம்ங்கிறது அவர் வரக்கூடிய அந்த பஸ் தான். அவர் வர்றாரு அப்படின்னா விஜய் வர்றாருன்னா அவர் யமன் தான். பார்வையாளர்களின் உயிரை பறிப்பதற்காக, உயிரை குடிப்பதற்காக வர்றாரு. வேற எந்த தலைவருக்குமே இப்படி ஒரு நிலைமை கிடையாது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை நம்பி வர்றாங்க. இவர் ஒருவர் தான் திரை கவர்ச்சியை நம்பி வர்றாரு.